ஒன்ன பத்தி ஒண்ணு இல்ல மொட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உன்கிட்ட சொல்லுவேன் இந்த கோயிலை பத்தின வரலாறை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப சொல்லுங்க. திருவிடகளிக்கு வந்திருக்கோம். திருவிடகளியோட வரலாறு என்ன சொல்லுங்க மட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுங்க, திருச்செந்தூர்ல சூரனை வதம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து அந்த பாவத்தை இங்க வந்து கழிச்சாரு, அதனால இங்க வர்றவங்களோட பாவங்கள்லாம் கழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படின்னு ஷார்ட்டா சொன்னாலே போதும். ஓகேவா? சொல்றீங்களா? இப்ப நான் சொல்ல போறேன். முட்டை நம்ம சொல்லுங்க இந்த கோயிலை பத்தி. முட்டை நம்ம திருவிடக்களி வந்திருக்கோம். திருவிடக்களியில இந்த கோயிலை பத்தின வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. திருச்செந்தூர் வந்து சூரியனை வர செஞ்சுட்டு இந்த பாவத்தை வந்து திருவிடக்களி வந்து கழிக்க வராங்க. கழிச்சிட்டு போனா பாவம் நல்லது. பாத்தீங்கன்னா இவரை வச்சு அங்க போறாங்க. மச்சான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு மன நிம்மதிக்கு கோயிலுக்கு வருவாங்க. இவரை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு. இவரை வச்சு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா இவர் நம்மள வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு பேசும்போது தான் விட்டுவோம். என்ன கல்வி வெளியே விட்டுவோப்பா. கான்செப்ட் தான் இது மாதிரி பண்ணணும். தப்பா வந்து அசுரன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றேன் நாங்க முருகன் வந்து இல்ல அப்ப இரு மட்டும் கான்செப்ட் சொல்லிட்டு முருகர் இருக்காரு, முருகசாமி. அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, திருச்செந்தூர்ல வந்து ஒரு வில்லனை அழிக்கிறார். ஒரு வில்லனை சண்டை போட்டு அங்க கொன்னுறாரு. கேளு, வில்லனை அங்க அழிச்ச உடனே அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க இங்க வந்து இது ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. முருகன் அங்க வந்து அசுரனை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பாவத்தை வந்து கொன்றா பாவம் தின்றால் போகுங்கிற மாரி கொன்றால் போகும் பாவத்தை கழிச்சா போகணும்னு இங்க வந்து கழிச்சுட்டாங்க. அதனால திருவிடை கழிக்கிறாங்க. அதனால இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பாவங்கள் கழிக்க ஒரு ஐதீகம் இருக்கு. நம்பிக்கை பேச வரல. நீ பேசினா நிறைய பார்வையாளர் எனக்கு